இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவுமில்லை என்று பேதுரு ஜனங்களை பார்த்து சொன்னான். தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்த 40 வயதான மனிதனை பேதுருவும் யோவானும் கண்டு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி கையை தூக்கி விட்டபோது அவன் எழுந்து நடந்தான். அதைத் தொடர்ந்து பேதுரு, நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலோ சுய பக்தியினாலோ இதை செய்யவில்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமமே இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து அவரே இரட்சகர் என்று கூறினான். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவர் நாமம் என்ன? அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு என்பதற்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார் என்ற அர்த்தம். இரட்சகர் என்றால் பாவத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பவர் என்று அர்த்தம். அவர் தேவனாய் இருந்தும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கி எல்லாருடைய நாவும் அறிக்கை பண்ணும்படியான மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், நானே வாசல், ஒருவன் என் வழியை உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்றார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர், ஜீவ ஒளி நானே, ஜீவ வார்த்தை நானே என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இவரே நம்முடைய இரட்சகர், இவரே நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தின தேவனாகிய கர்த்தர். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த ரட்சிப்பை நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோமா? இலவசமான இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, பாவத்திலிருந்து எங்களை மீட்டு எடுப்பதற்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனாக இந்த பூமியிலே வந்து எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், சாபங்கள், வியாதிகள், வலிகள், வேதனைகள், எங்களுடைய பலவீனம், வறுமை, எங்களுக்கு வரவேண்டிய தண்டனை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே எங்களுக்காக மரித்து ஜீவனை கொடுத்த எங்கள் இரட்சகரே, உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்படும்படி வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லாமல் பரலோகம் செல்ல முடியாது. வழியும் சத்தியமும் ஜீவனுமான உம்மை பற்றி கொண்டு நீர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்று பரலோக ராஜ்யம் செல்லத்தக்கதான கிருபை தரும்படியாய் இந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளவும் அதை இழந்து போகாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.